ஒரு ஷார்ட் ஃபிலிமா ஃபீச்சர் ஃபிலிம் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களே எப்பாடே அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு போன இடம் தான் களத்தில் வென்றான் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமோட ரிலீஸ் தான் நம்ம போயிருந்தோம். மேலும் தாளத்தோட ஒரு பக்கா செலிப்ரேஷன் மாதிரியே இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருந்தாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் திருச்சி கலையரங்கம் தியேட்டர்ல இப்படி ஒரு செலிப்ரேஷன் பார்க்கும்போது செம்ம சந்தோஷமா இருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்றதுக்கு திருச்சியில இருந்து மட்டும் இல்லாம நிறைய ஊர்ல இருந்து பொலிட்டீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் வேற வந்திருந்தாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமா இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்து இப்படி ஒரு கிராண்ட் ரிலீஸ் பண்றது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்ஷனா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், டயலாக்ஸா இருக்கட்டும் அண்ட் ப்ரொடக்ஷன் வைஸும் சரி எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எமோஷனல்ல இருந்து எல்லாமே இருக்கு. 5-6 months மொத்தமாக ஃபுல்லாக ஸ்டண்ட் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். நல்லா பெஸ்ட்டாக வந்திருக்கு. இது கதையும் நல்லா இருக்கு. பாதி பார்த்ததுலேயே செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு சீமான் அண்ணன் வாய்ஸ் ஓவரும் பயங்கர ஆப்டா இருந்துச்சு. இந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல களத்தில் வென்றான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ண வாட்பட் விக்கி மற்றும் அவங்க டீமுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் கங்க்ராட்ஸ். தமிழ்நாட்டோட கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற கிராமம்தான் இது. தென் மாவட்டத்தில் எப்படி குற்ற பரம்பரை சட்டம் அதுபோல இவர்களை கொள்ளுமை வட்டத்துக்குள் அரசு கொண்டு வந்திருந்தாலும் இந்த அடக்குமுறைகளை எல்லாம் தாண்டி ஊரை